சார் ஏதோ புதுசாக சேனல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறதா கேள்விப்பட்டேன். ஆமாம். ஜோதிடமும் மானிடமும் என்ற தலைப்பில். ஜோதிடமும் மானிடம்னா ஜோதிடமும் மானிடமும் என்றால் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஜோதிடம்னா உண்மை இல்லை, மந்திர மாயம் அப்படின்னு பல்வேறு விதமான விவாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஜோதிடம் உண்மை என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் ஜோதிடமும் மானிடம் என்பது ஜோதிடத்தை முதலாவதாகவும் மானிடம் இரண்டாவதாகவும் வைத்திருக்கிறது. காரணம், பூமி தோன்றும் பொழுது கிரகங்களும் இருந்தன. அதன் பிறகே பூமியில் உயிரினங்கள் தோன்றியது. அந்த உயிரினத்தில் ஒன்றுதான் மனிதம். கிரகங்களின் தாக்கம் உயிரினங்களின் மீது பட்டு செயலாக்கம் பெறுவது போல் மனிதன் மீதும் கிரகங்களின் தாக்கம் உண்டு. அதன் அடிப்படையில் தான் அவனுடைய செயல்பாடுகள் அமைகின்றன. அதை வரையறுப்பதே ஜோதிடர்களின் பேரை. ஜோதிடத்தில் ராசி பலன் சொல்கிறாங்க, லக்னம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னது? ராசி பலன் என்பது பொதுவானது. சரி. லக்ன பலன் என்பது ஒவ்வொரு நபருக்கும் உயிர் தனிப்பட்டது. ஏன் ராசி பலன் என்று சொல்கிறார்கள் என்றால், பொதுவாக ஒரு 100% என்பதில் 40 to 50 என்பது ராசி பலனை சொல்வதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே அதை பொதுத்தன்மை என்பதால் ராசி பலன் என்று பொது வழியில் சொல்கிறார்கள். தனிப்பட்ட ஒரு நபருக்கு பார்க்க வேண்டும் என்றால் லக்னம் சார்ந்த ஜாதகம் பார்க்கிறோம் இல்லையா, அப்படித்தான் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். லக்னம்ன்றது என்னதுங்க சார்? லக்னம் அந்த ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது பூமியில் சூரிய ஒளி எந்த இடத்தில் இருக்கிறதோ அதை லக்னம் என்று ஜோதிடம் சொல்கிறது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 24 மணி நேரத்தில் 12 ராசிகள் என்பதை வகுத்தால் 2 மணி நேரம் ஒரு லக்னம் என்று அமையும். அந்த 2 மணி நேரத்தில் பிறக்கும் குழந்தைகள் ஒரு லக்னத்திற்கு உரியவர்களாக இருப்பார்கள். இதுவே லக்னம் எனப்படும். ராசி என்பது சந்திரனை வைத்து அது ஒரு நாள் முழுவதும் ஒரு ராசியில் இருக்கும். இதுதான் வித்தியாசம். ஜாதக கட்டத்தில் 2 கட்டம் போட்டு வச்சுக்கோங்க, ராசி அம்சம். அது என்னது? ஜாதக கட்டத்தில் ராசி அம்சம் 2 கட்டம் போட்டிருக்காங்க. ராசியில் போட்டிருக்கிறது கிரகங்களுடைய அந்த குழந்தை பிறக்கும்போது இருந்த நிலை. அருகில் இருக்கிற நவாம்சம் என்பது இந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே இந்த ராசி மற்றும் அம்ச கட்டங்கள். இப்போ பிறந்த நேரம் தெரியலன்னா ஜாதகம் கணிக்க முடியுமா, முடியாதா? பிறந்த நேரம் தெரியவில்லை என்றால் பிரசன்ன முறையில் தான் ஜாதகம் கணிக்க முடியுமே வெளிய, அவருக்குரிய பிரசனம் இல்லாமல் ஜாதகம் கணிப்பதற்கு சாத்தியம் குறைவு என்பதை விட சாத்தியம் இல்லை என்றால் சொல்ல வேண்டும். பிரசன்ன முறையில் ஜாதகம் கணிக்கிறதுனா, பிரசன்ன முறையில் எனும் பொழுது ஒரு நாளில் பிறந்திருப்பார். அந்த நாளில் அவர் 12 ராசிகளில் ஏதேனும் ஒரு லக்னத்தில் தான் பிறந்திருக்க வேண்டும். அவர் வந்த நேரம், அவர் ஜாதகம் தெரிந்து கொள்ள வந்த நோக்கம், இதன் அடிப்படையில் லக்னத்தை தேர்வு செய்து அதன் அடிப்படையில் கேள்விகளை கேட்கும்போது அவர் சொல்லும் விஷயங்கள் ஆமாம் என்று இருந்தால் அவர் பிறந்த நேரத்தை மேலும் துல்லியமாக கணக்கீடு செய்து நிர்ணயம் செய்ய முடியும். அதை ஜென்ம ஜாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். கண்டிப்பாக. ஏன்னா நேரம் இருந்ததுன்னா அவருடைய ஜாதகமே முன்னாலே இருக்குமே. இது நல்ல விஷயமா இருக்கே. அது இல்லை என்பதால் நாம் ஒரு லக்னம் தேர்ந்தெடுக்கிறோம், அதன் அடிப்படையில் கேள்வியை கேட்டு அது சரியாக இருக்கும் என்றால் அது பற்றிய எதிர்கால அமைப்புகளும் அவ்வாறு தானே இருக்கும். எனவே அதை அவருடைய ஜென்ம ஜாதகமாக கொள்ளலாம். சரி, பலருக்கு ஜாதகம் இல்லைன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கும். எனக்கு ஜாதகம் இல்லை, பிறந்த டைம் தெரியல, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. பரவாயில்ல, நல்ல செய்தி இது. ஜோதிடத்தில் உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம்? நீங்கள் கடந்து வந்ததெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஜோதிடத்தில் எனக்கு 15 வருடங்கள் அனுபவம் உண்டு. ஜோதிடம் பற்றி இயல்பாகத்தான் கற்றுக்கொள்ளலாம் என்று உள்ளே சென்றேன். அது உள்ளே சென்று ஆய்வு, ஒரு விஷயத்தை ஏன், எப்படி, எவ்வாறு, எதனால் நடக்கிறது என்ற நோக்கத்தில் ஆய்வு செய்யும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து கொண்டே இருந்தது. அதனால் சொல்லுவாங்களே பாரம்பரிய ஜோதிடம் என்று வாக்கிய முறையாரும், பிறகு திருக்கடிதம், பிறகு கேபிஎம் கிருஷ்ணமூர்த்தி பத்திரி போன்ற ஜோதிடத்தினுடைய நவீன விஷயங்கள் வரை கற்று அதில் எமக்கு தெரிந்த விஷயங்களின் அடிப்படையில் பல்வேறு ஆய்வுகள் செய்து ஒரு காரணம்
காரியத்தோடு தான் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அது என்ன கிரகம் எவ்வாறு எதனால் ஏன் நடக்கிறது என்பது வரை தெரிந்ததும் மிக ஆச்சரியமான ஒன்றாக ஜோதிடம் கற்க நாம் வந்தது வீண் போகவில்லை, மேலும் இதன் மூலம் மற்றவருக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது என்ற உண்மையை இந்த 15 ஆண்டுகளில் நான் தெரிந்து கொண்டு நான் கற்ற அனுபவத்தின் மூலமாக பிறருக்கும் ஜோதிடம் படித்து பலன்களும் சொல்லி வருகிறேன். நீங்கள் மற்றவங்களுக்கு கற்றும் கொடுத்துருக்கதை நான் கேள்விப்பட்டிருக்கேனே. ஜோதிட ஆசிரியராக இருந்திருக்கீங்களா? ஆமாம், பாரம்பரிய ஜோதிடமும் கற்றுக் கொடுத்திருக்கிறேன், நவீன ஜோதிடமும் கற்றுக் கொடுத்து நிறைய அனுபவம் கொட்டி கிடக்குது. நீ அடுத்தடுத்து வர்ற வீடியோலாம் சூப்பராக இருக்க போகுது. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்கப்பா. தொடர்ச்சியாக சார் லோகநாதன் சார் போடுற வீடியோக்களை பாருங்கள், பயனடைங்கள். உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க, உங்களோட சந்தேகங்களை பதிவிடுங்க. நன்றி மேடம். நீங்கள் சொன்ன மாதிரி அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து பயன்படுத்தி உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளாக இருந்தாலும் கேளுங்கள். அதுக்குரிய பதிலை விளக்கமாகவே புரிவதுமாக சொல்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன். ஏன் முயற்சி செய்கிறேன்னு சொல்கிறேன்னா, எல்லாமே தெரியும் என்று சொல்வது தவறு, தெரிந்து கொண்டு கூட சொல்லலாம் இல்லையா என்ற ஒரு அடிப்படையில் தான் சிறப்பு சிறப்பு முயற்சி செய்து சொல்கிறேன். சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி மேடம்.